எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் திருச்சபையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தருகிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நம் தேவனுடைய சுபாவம் பெருக பண்ணுவது. அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன். நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவன் அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அவங்க பெருகணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவாவுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். பெருகணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்த ஒரு அற்புதம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாரிபாத் விதவையின் வீட்டில் கடைசியாக கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த பானையில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, இது சுட்டு சாப்பிட்டு சாகத்தான் வேணும், என் அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை என்று அந்த விதவை சொல்லுகிறாள். எலியாவை கொண்டு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார், மிராக்கிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் மாவு அந்த பானையிலே குறைந்து போகாது, எண்ணெயும் குறைந்து போகாது. அப்போ தினமும் அந்த மாவு பெருகி கொண்டே இருக்கிறது, எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, பானையிலிருந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவர். அங்கே ஒரு நெருக்கமான தேவை வந்தபோது ஆண்டவர் பெருக பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தப்பாலாம் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், உன்னுடைய பர்ஸில் இருக்கிற பணம் பெருகிறோம், 100 ரூபா இருந்துச்சு 500 ரூபா வந்துடும், மேஜிக்கெலாம் காமிக்கிறாங்க, இயேசுவின் பெயரை சொல்லி மேஜிக் காமிக்கிறாங்க. பெருகிறோம் பாருங்கள், எடுத்து பாரு, பர்ஸில் பாரு, பணம் வந்துடுது பாரு அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், கடைசி காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி, இயேசு மேஜிக் காண்பிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் கூர்ந்து கவனிங்க. எங்கே ஜனங்கள் தேவையோடு கலங்கி இருந்தார்களோ அவங்க மேலே மனதுருகி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எந்த இடத்துல என் வல்லமையை பார்க்குறீங்களா, என் வல்லமை காமிக்கிட்டுமா, என்ன செய்யணும், பெருக பண்ணுறேன் பாருங்கள், அதை பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இயேசு செய்யவே இல்லை. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார் என்றால் அந்த கல்யாண வீடை கலங்கின்னு இருக்கிறாரு. ஒரு குறைவில் திருமணம் முடிஞ்சால் அந்த பிள்ளைகளுடைய லைஃப் லாங்காக இவ கல்யாணத்தில் தான் திராட்சரசமே இல்லாமல் போச்சுன்ற ஒரு குற்றம் வந்துடும். அந்த குடும்பமே கலங்கி நின்ற சமயத்தில் தான் பிதாவினிடத்தில் அவர் கேட்டு அந்த அற்புதத்தை செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பாரு, என்கிட்ட வல்லம் இருக்கு பாரு, எல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வாப்பாரு, மேஜிக் காமிக்கிறேன் பாரு. ஏசு அதெல்லாம் பண்ணவில்லை. ஜனங்கள் மேலே மனதுருகி, எந்த வியாதியஸ்தரையும் மனதுருகித்தான் தொட்டு சுகமாக்கினார் இல்லாமல் என் வல்லமையை பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்துல அற்புதம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ பெருக பண்ணுகிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ரொம்ப தேவையில் நெருக்கப்பட்டு கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய தேவையை சந்திப்பதற்காக அந்த அவசரமான சூழ்நிலையில் அந்த இக்கட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் பெருக பண்ணுவார். பாருங்கள், ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அதே மாதிரி எலிசாவின் நாட்களிலும் நடந்தது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள், கடன்காரர்கள் என் பிள்ளையை அடிமையாக கொண்டு போக கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்னுடைய கணவர் உண்மையாக தான் ஊழியம் செய்தார், கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டோம்,
இப்போ கடன்காரர்கள் நெருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த விதவை கலங்கி நிற்கும் போது எலிசா சொல்ல மாட்டேன், என்ன இருக்குது? ஒரு குடை எண்ணெய் தான் இருக்குதுங்க. அவள் பதில் சொல்லும், ஒரு குடை எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு குடை எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் போதும்ல, எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சிலர் எப்போவுமே பஞ்சப்பாட்டு பாடுறதே நம்முடைய வேலை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அவன் கழுத்தில் பார்த்தா 40 பவுனுக்கு நகை தொங்கும். ஒன்றுமே இல்லைங்க, கஷ்டப்படுறவங்கம்மா. எவ்வளோ தப்பான இருப்பாருங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு கூட என்ன இருக்குல்ல, அது போதும், அதை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அதை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ரொம்ப நெருக்கப்பட்டு வழியே இல்லாத சூழ்நிலையில் நம்மகிட்ட இருக்கிறதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதே மாதிரி தான் மத்தேயு 14:17 வாசிக்கும்போது, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஜனங்கள்லாம் சாப்பிடணும், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கா, அண்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அது போதும், கொண்டு வாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஜெப வாழ்க்கையை பெருக பண்ணுகிற தேவன், விசுவாசத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன். அவர் பெருக பண்ணுவது அவருடைய சுபாவம். அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் என்பது ஆண்டவருக்கு சந்தோஷம். அதான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதில் 3 காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ண விரும்புகிற 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா பாரு? எண்ண முடியாது, அவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 1:10 வாசிக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே அந்த சந்ததி பெருகி இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே பெருக பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. அதே மாதிரி ஆண்டவர் ஆதியாகமம் 26:24 வாசிக்கும் போது ஈசாக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஈசாக்குக்கும் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதாக. ஆதியாகமம் 25:21 வாசிக்கும் போது ஈசாக்கு தன்னுடைய சந்ததி பெருகும்படிக்கு தன் மனைவியினுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி அவன் ஜெபம் பண்ணினான் ரெபேக்காளுக்காக என்று வாசிக்கிறோம். அவன் ஜெபம் பண்ணின போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணினார். 1 சாமுவேல் 1 வாசிக்கும் போது அன்னாள் தன்னுடைய சந்ததி பெருக வேண்டும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறாள். 27 வசனத்தை பாருங்கள். அன்னாள் சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அதை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், அதான் தேவனுடைய விருப்பம். உங்களுடைய சந்ததி பெருகணும், அதான் தேவனுடைய சித்தம். ஆபிரகாமுக்கு அப்படி வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒரு சமயம் நான் பம்பாய் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். 3 நாட்கள் கூட்டம், பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரு நாள் கூட்டம் ஜெபெல்லாம் முடிச்சுட்டு களைப்பாய் மேடையிலே நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு தம்பதியினர் ஜெபிக்க வந்தார்கள். வயதானவங்க, ஒரு வயதான தகப்பனாரின் தாயாரும் வந்து
முழங்கால் படியிட்டு, ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு கேட்டார்கள். நான் அவங்களை பார்த்த வயசான ஒரு தாய் தகப்பன். அப்போ அவனிடத்தில் கேட்டேன், என்ன காரியத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கணும்னு கேட்டேன். எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார்கள். அவங்க பார்த்தா வயசானவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் குழந்தைக்காக ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். நான் அவளை பார்த்து கேட்டேன், திருமணமாகி எத்தனை வருடம் ஆயிற்று என்று. அவன் சொன்னாங்க 25 வருஷம் ஆயிற்று அப்படின்னு சொன்னாங்க. 25 வருஷம் கடந்துட்டு வயசானவங்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் அது ஒரு கேள்வியாக உள்ளத்திலே காணப்பட்டாலும் அவருடைய விசுவாசம் என்னை கவர்ந்து கொண்டார். இந்த வயசுலேயும் 25 வருஷம் கடந்து போனாலும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு தருவார், அதனால தானே ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த வயதிலேயும் ஒரு குழந்தையை தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்களே, அது என்னை கவர்ந்து கொண்டார். எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார்னா வாக்கு கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்கு தத்துவத்திற்காக 25 வருஷம் காத்திருந்தார். இவங்க 25 வருஷம் கடந்து விட்டார், வயதானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் தான் என்னை கவர்ந்து கொண்டார். அவங்களுடைய விசுவாசத்தின்படி நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என் விசுவாசம் இதில் முக்கியமல்ல, அவங்க விசுவாசிக்கிறாங்க, நீர் அதை கனப்படுத்தணும். அவங்க உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த வயசுலேயும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தருவார், சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. எல்லாமே தோல்வி. அவங்க இவ்வளோ ஆசையாக ஜெபிக்கிறவங்க எத்தனை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, குழந்தைக்காக எவ்வளோ மருத்துவ காரியம், எல்லாமே ஃபெயிலியர். ஒன்றும் முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் இவ்வளோ வயசான பிறகும் இயேசுவின் மேலே விசுவாசம், அவர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவரே, இவங்க விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்துங்க, அவங்க எவ்வளோ விசுவாசமாக மட்டும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஒரு வருஷம் கழித்து ஒரு உபவாச ஜெபம் அங்கே நடைபெற்றார். அந்த உபவாச ஜெபத்தில் நான் செய்தி கொடுக்க ஜெபம் நடத்த அங்கே போயிருந்தேன். அந்த கூட்டெல்லாம் முடிந்தது. அப்போது ஒரு தம்பதியினர் கையில் குழந்தையோடு வந்தாங்க. வந்து, ஐயா போன வருஷம் நீங்கள் வந்திருந்தப்போ நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணமே. அப்போ தான் அவங்கள கவனித்து நான் பார்த்தேன், அதே வயசானவங்க. அவங்க கையில் இப்போ ஒரு அழகான குழந்தை. ஆண்டவர் என் குழந்தையை கொடுத்துட்டாரு, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் உங்கள் குழந்தை தந்துட்டார், உங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தோம். எனக்கு ஆச்சரியம், அவருடைய விசுவாசம். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது. பை ஃபெய்த் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஜெனரேஷன் பிளஸ்ஸிங். விசுவாசத்தினால் குழந்தையை பெற்றுக்கொள்ளுவர், விசுவாசத்தினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவர். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுவர். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் அந்த விசுவாசத்தை ஜெபித்தால் அது நடப்பதை காண்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், மகள், மருமகள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை ஜெபித்தா அவங்களுடைய சந்ததி பெருகுவதை காண்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் அதை நிறைவேற்றி தருகிறார். 2வது, ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எதை பெருக பண்ணுகிறார் பாருங்க. யோபு 1 அதிகாரம் 10வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவை குறித்து சாத்தான் சாட்சி சொல்லுகிறான். யோபுவை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அப்போ முதலாவது, யோபுவையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய குடும்பத்துக்குள்ளே இயேசுவின் பிள்ளையாக வந்துட்டீங்களோ,
உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி வைத்து விடுகிறார். ஆமென். அதுக்குள்ளே வேறு யாரும் தொட முடியாது. விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். நான் இயேசுவின் குடும்பம், இயேசுவுக்கு நாங்கள் சொந்தம், பரலோகம் எங்களை கண்காணிக்கிறது என்று சொல்லி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நிலங்கள் இருக்கும், சும்மா அப்படியே கிடக்கும், யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. இரும்பெல்லாம் கிடைக்கும், யாரும் போய் தொட மாட்டாங்க. ஏன்னா எழுதிப்பட ரயில்வே நிலம், இந்த நிலம் ரயில்வேக்கு சொந்தம், ரயில்வேக்கு தனி போலீஸ் இருக்குது. அதனால் திருடுறதை கூட ரயில்வே இதில் திருட ரொம்ப பயப்படுவாங்க. பிடிச்சா அவ்வளோதான், பயங்கரமான இது. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே உள்ள ஆளை வேணால் ஏமாத்தில் எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், எங்கள் ஆளு தான்ப்பா திருடனா கூட விட்டுருப்பான் பாரு. திருடனுக்கு துணை போகிற ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க. அதனால தான் அவங்களும் திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க கோடி கோடியாக. அங்கே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு பயம், அவங்களுக்கு பயம். இது அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். அந்த இதை தொட்டுறாங்கப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேக்கு சொந்தம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தத்துக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்புனா, நம்ம பரலோகத்தின் சொத்துக்கள். நம்மெல்லாம் யார்? பரலோகத்தின் சொத்துக்கள். தொற்ற முடியுமா யாராவது? அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் கண்ணின் மணியை கை வச்சு தொற்ற முடியுமா யாராவது? நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். எங்களை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறாரு, நாங்கள் அவருக்கு சொந்தம். தினம் அப்படி சொல்லி ஆண்டவரை துதிச்சு பாருங்க, அந்த பாதுகாப்பை நீங்கள் உணருவீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு போயினா இப்படியே சலிச்சு வாழ்ந்து ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போனோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாக்கியத்தை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளை இடுகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் வந்தால் போலீஸ் வரும், கருப்பு பூனை படை, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வருவாங்க, யாரும் நெருங்க முடியாதுன்னு. ஆனால் சில ஆட்கள் நினச்சா அவங்களையும் அழிச்சே பண்ணிடுறாங்க, அந்த பாதுகாப்பெல்லாம் உடைச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு பாதுகாப்பு எங்கேருந்து வர்றாங்க? பரலோகத்தில் தூதர்கள் கட்டளையிட்டு வரான். அவங்கள யாராவது தொட முடியுமா? அப்போ ரொம்ப சரியான பாதுகாப்போடு இருக்கிறவங்க யார் தான்? சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் எழுதியிருக்கல நமக்கு. சாத்தானே சொல்கிறான், நீர் வேலி அடைச்சல பாதுகாக்கிறீர், என்னால் தொட முடியலையே. அப்போ ஆண்டவர் நம்மை சுற்றி வேலி அடைச்சு பாதுகாக்கிறார், அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சாத்தான் சொல்கிறான், அவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே. அவன் கிழங்கு போட்டால் பல மடங்காக விளையுது, அவன் வாழை போட்டால் நல்ல கொலை வருது, நிறைய செழிப்பு வருது. யோபு என்ன கை வச்சாலும் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். மூணாவது சொல்கிறான், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, சொத்துக்கள் பெருகிற்று. அவர் பெருக பண்ணுகிற தேவன். யோபுவை பெருக பண்ணிட்டார். யோபு பார்க்க யாராவது வந்தால் சொல்லுவாங்க, இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிலெல்லாம் யாருக்கு சொந்தம்? யோபுக்கு சொந்தங்க. இந்த தோட்டெல்லாம் யோபுக்கு சொந்தம். இந்த பாருங்கள், இந்த ஆயிரக்கணக்கான ஒட்டங்கள் பாருங்கள், எல்லாம் யோபுக்கு சொந்தம். பெருகிட்டே இருக்கு. அவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிறார். உடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், உடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார், உடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அதான் ஆண்டவருக்கு விருப்பம், அதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெருகணும் என்பதான் ஆண்டவருக்கு விருப்பம். நாங்கள் 78ஆம் வருஷம் இயேசுடிக்கிற ஒளிய சின்ன ஜபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் இடம் இல்லாமல் ஒரு தென்னந்தோட்டத்தில் தான் திறப்பின் வாசல் ஜபெல்லாம் நடத்துவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் ஒரு இடம் தருவேன், அதில் தேவனுடைய வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கர்த்தர் ஒரு இடம் கொடுத்தார். ஒருத்தர் எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குது மெயின் ரோட்டில், அது ஆண்டவர் உங்களை ஊழியத்தை கொடுக்க சொல்கிறாரு, அதில் நீங்கள் இந்த ஜப வீடு கட்டுங்கன்னு சொல்லி அவங்க 1/2 ஏக்கர் நிலம் ஃப்ரீயாக தந்துட்டாங்க. அதில் தான் முதல் தேவனுடைய வீடுன்னு இருக்கு பாருங்கள், வானத்தின் வாசல் அங்கே கட்டப்பட்டது. அது எங்களுக்கு பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷம். அப்போ பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் மெயின் ரோட்டில் கிடச்சிருக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக கட்டுறோம். அப்புறம் ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இடங்கொண்டு பெருகுவாய், 4 திசையிலையும் பெருகுவாயினார்.
நான் சொன்னேன், எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம், அரை ஏக்கர் நிலம் கிடைச்சிருக்கிறே, இன்னும் 4 பக்கமும் பெருகுவான்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு அந்த லேண்டுக்கு 4 பக்கமும் கர்த்தர் நிலம் கொடுத்துருக்கிறார். அவர் சொல் தவறாத தேவன். அல்லேலூயா. 4 பக்கமும் இடம் தந்திருக்கிறார். நாங்களா தேடி அடிச்சு பிடிச்செல்லாம் வாங்கலை, ஒன்றா வந்து சேருது. தேவையை விரிவாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இதுவே நமக்கு பெருசாக தெரியுதில்ல, ஆண்டவருக்கு இது சின்னதாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு சின்ன இடமாலாம் இருக்குது. வருங்காலத்தில் பெரிய சபையாக மாறின என்ன பக்கத்துலலாம் இடம் இருக்குதா, எல்லையை விரிவாக்கிடுவார். பெருக பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அப்படிதான் உங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார். அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார், வியாபாரம் செய்கிறவருடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக பண்ணுவார். இப்போ இருக்கிற மாதிரி நீங்க இருக்க போவதில்லை. அல்லேலூயா. இந்த இடம்லாம் பாருங்க, இதில் தான் பைக் விட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பைக்கெல்லாம் தூரப்பட்டு எல்லாரும் கார் தந்துடுவார் ஆண்டவர். கார் விடுறதுக்கே அவங்க பாஸ்டர் 10 ஏக்கர் நிலம் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ எல்லையை பெருகினா தானே முடியும். அவர் உங்களை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க, நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அதுதான் ஆண்டவருக்கே ஒரு சந்தோஷம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தானா, அறுவடை எத்தனை மடங்கா? 100 மடங்கு பெருக பண்ணுகிற, விளைச்சலை பெருக பண்ணுகிறார். அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வித்தியாசத்தை நான் ஒரு சமயம் ஊட்டிக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம், ஒரு பெரிய இடம் கிடச்சி தோட்டம். அதில் முட்டைக்கோஸ், அது மாதிரி இந்த மலை பகுதியில் விளையக்கூடிய அந்த வித்தியாசமான இங்கிலீஷ் காய்கறிகள் அதெல்லாம் போடுவோம், முட்டைக்கோஸ் எல்லாம். அது பதில் நிறைய நிலம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நிறைய வீடுகள், நிறைய நிலங்கள் இருக்குது. எல்லாரும் தோட்டம் போட்டிருக்காங்க, எல்லாருமே இந்த காய்கறிலாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நிறைய தோட்டங்களில் பூச்சி விழுந்து அரிச்சு பலம்லாம் கொஞ்சம் தான் கிடைக்குமா. இவங்க இடத்துல இவங்க எல்லைக்குள்ளே பூச்சியே வராது. தோட்டத்தில் எல்லாம் பெருசாக இருக்குது, காய்கறிலாம் செழிப்பாக இருக்குது. பக்கத்து வீட்டெல்லாம் கேட்குறாங்களாம், எங்கள் தோட்டம்லாம் இப்படி தான் இருக்குது, உங்கள் தோட்டத்தில் மட்டும் பெருசாக இருக்குது, ஒரு பூச்சி விளையல என்ன அப்படின்னு கேட்டால், இது கர்த்தர் எங்களுடைய தோட்டத்தை வேலி அடைச்சி பாதுகாக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் பூச்சி விளைய மருந்து தெளிப்பாங்களாம். இவங்க பச்சை தண்ணியில் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தமாய் மாற்றுகிறோம், ஒரு பூச்சி விழக்கூடாதுன்னு வெறும் பச்சை தண்ணியை தெளிப்பாங்களாம், ஒரு பூச்சும் வராது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க ஆச்சரியமா, கர்த்தர் பாருங்க பிரதர், விளைச்சலை பெருக பண்ணி இருக்கிறார். அப்போ நீங்கள் தென்னந்தோட்டம் வச்சுருந்தா உங்கள் தோட்டத்தில் காய் பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா இடமும் பஞ்சம், எல்லா இடமும் தண்ணியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி தான் இருக்கும். எல்லா இடமும் பஞ்சம்னா கூட ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த தோட்டத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, ஜெபிச்சு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. என் மனைவி நிறைய தோட்டம் போட்டு வச்சுருக்கிறார். மாந்தோட்டம் இருக்குது, தென்னந்தோட்டம் இருக்குது, நிறைய பழத்தோட்டம் இருக்குது. எல்லாத்தையும் போய் நான் போகும்போது இது பாருங்கள், இது காய்ச்சிருக்கு, அது காய்ச்சிருக்கு எல்லாம் பார்க்க சொல்லுவேன். என் மனைவிக்காகவே அதை உற்சாகப்படுத்துறதுக்கு போய் பார்க்குறேன், நல்லா இருக்கா, எப்படி இதெல்லாம் காய்க்குதுன்னு. நான் மரத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்ல, ஒவ்வொரு மரத்துலையும் கை வச்சு ஜெபம், இயேசுவின் நாமத்தால் அது காய்க்கட்டும்னு. அது சொல்ல, பூ செடி வச்சா பூக்கட்டும்னு செடிக்கு ஒரு ஜெபம். நான் ஜெபிக்க எல்லாம் செழிப்பாக வருது. ஜெபத்தில் அவ்வளோ வல்லமாக இருக்குது. தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய தோட்டம், உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்த தோட்டம், இந்த மரங்கள் உமக்கு சொந்த ஆசீர்வதிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபிச்ச வித்தியாசத்தை காண்பீங்க. ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் நிலங்களை பெருக பண்ணுவார், எல்லைகளை பெருக பண்ணுவார். அந்த பெருக்கம் வரணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா? லூக்கா 6:38 வாசிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடப்படுமா, நிரம்பி வழியும்படி. நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் நிரம்பி வழியும்படி உங்களுடைய மடியில் திரும்ப கொடுப்பாராம். அதான் நீங்கள் பெருகணும் ஆசீர்வாதத்தில்னு சொன்னால்
கொடுக்கிறவங்களா இருக்கணும். கொடுக்கிறவங்களை தான் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமேன். ஆமாம், கஞ்சத்தனம் உள்ள ஆளுகளை பெருக பண்ண மாட்டார். இவனை பெருக பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவங்களை தான் ஆண்டவர் பெருக பண்ணுவாராம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால் நற்கிரியைகள் செய்வதில் நீங்கள் விருத்தி அடையணும், பெருகணும் என்று 2 கொரிந்தியர் 9:8 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வேதத்தில் 2 சம்பவங்களை பார்க்க முடியும். நற்கிரியைகளை செய்து மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்தவங்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கொஞ்சமா இல்லை. ஒரு விதவை, அவர் தபித்தாள், அங்கே இருக்கிற விதவைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறாள். அவள் ஒரு சீஷி, நற்கிரியை செய்கிறாள். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு. சுயநலமாக இருக்கல அவள். ஏன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் தனக்கு வைத்து கொள்ள நினைக்கல. தன்னை சுற்றில் இருக்கிற ஏழை பெண்கள், அந்த மாதிரி விதவைகளுக்கு தாராளமாய் உதவி செய்கிறாள், ஏராளமாய் உதவி செய்தாள். அதனால் என்ன நடக்கிறது பாருங்க, அவள் மரித்து போகிறாள். யாருக்குமே அவளை அடக்கம் பண்ண மனம் வரவில்லை. அந்த விதவை பெண்களெல்லாம் வந்து அழுகிறாங்க, தபித்தாள் இறந்துட்டாளே, ஒருவேளை திடீர்னு ஒரு வியாதிப்பட்டு இறந்திருக்கலாம். என்ன காரணத்தில் மரித்தாள் என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. திடீரென்று ஒரு மரணம் அவளுக்கு வந்து, அதனால எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து வந்து நிற்கிறாங்க. அடக்கம் பண்ண அவளை விரும்பலை. பேதுரு வந்திருக்கிறார் பக்கத்து பட்டணத்தில், அவர் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? செத்து போன ஆளுக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இவளை உயிரோடு எழுப்பி விடுவார் என்கிற ஒரு விசுவாசம் அந்த பெண்களுக்கு இருந்தது. அவளை அடக்கம் பண்ண யாருமே விரும்பலை. ஏன்னு சொன்னால் அவ்வளவு நற்கிரியை செய்திருக்கிறாள், நல்லதை செய்திருக்கிறாள். பேதுருவை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அழுகிறாங்க, பாருங்கள் இவங்க எனக்கு எவ்வளோ உதவி செய்தாங்க, எங்களெல்லாம் அவங்க பிள்ளைகளை போல பராமரித்தாங்க, இவ்வளோ நன்மை செய்திருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருந்தால் இன்னும் இத்தனை பேருக்கு நன்மை செய்வாங்க என்பதாக அழுகிறார்கள். பேதுரு எல்லாத்தையும் கவனித்த விடும்போது அவருக்குள்ள தீர்மானத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். இவள் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. இவள் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள். அதனால் இவள் உயிரோடு இருக்கணும். ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணணும். இவளுடைய ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சுது, விடக்கூடாது, இன்னும் பெருக பண்ணணும். பேதுரு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தரை நோக்கி ஜெபித்து தபித்தாளை பார்த்து எழுந்துருன்னு சொன்னோன்னே உயிர் பெற்று விட்டாள். யோசித்து பாருங்க, செத்து போன இந்த பெண் பல மணி நேரம் கழித்து உயிரோட பேதுரு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவள் சுயநலமாக இருந்திருந்த ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருப்பாரா? பேதுருவே சொல்லியிருப்பார், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடக்க ஆராதனை பாருங்கப்பான்னு சொல்லியிருப்பார். இவளால் என்ன பிரயோஜனம்? அடுத்த ஆளுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. இவள் உயிரோடு இருந்தானே பல்லவத்து போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவள் அநேகருக்கு நன்மை செய்ததுனால, தான தர்மங்கள் செய்ததுனால இவள் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள். இயேசுவை நாம் அதில் மகிமைப்படும். அதனால் அவருடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்படணும், அவருடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். அதனால் ஆண்டவர் மரித்து போன தபித்தாளை உயிரோடு எழுப்பி அவருடைய ஆயுசு நாளை கூட ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தாராளமாய் கொடுக்கணும். நம்ம உதவி செய்வதற்கு கரத்தை நீட்டணும். அப்படி தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் மறவாமல் இருந்தால் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவை குறித்து வாசிக்கிறோம். அவர் மிகுந்த தர்மங்களை செய்து வந்தாராம். அதனால் ஒரு தேவ தூதன் ஆண்டவர் அனுப்புகிறார். 4ஆம் வசனம் பாருங்க. ஒரு தேவ தூதன் கொர்நேலி வீட்டுக்கு வருகிறான். வந்து என்ன சொல்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் பரலோகத்தில் வந்திருக்கிறார். நல்ல அறிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகள், நம்முடைய ஜெபம் எப்படி பரலோகத்துக்கு போகிறதோ அதே மாதிரி நாம் செய்கிற தான தர்மம். நீங்கள் சர்ச்சை முடிஞ்சு போகிறீங்க, ஒரு ஏழை நடக்க முடியாதவங்க பிச்சை கேட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க,
ரூபா நீங்கள் அப்படி பிச்சை போட்ட உடனே பரலோகத்துக்கு அது போயிடும், உங்கள் கணக்கில் அது போயிடும். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை விதவை இருக்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் கொடுத்த உடனே பரலோகத்துக்கு அது போயிடும். இவள் ஒரு ஏழை விதவைக்கு பிள்ளைக்கு உதவி செய்திருக்கிறாள் என்பதாக. நம்ம செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும், ஏழைகளுக்கு செய்கிற உதவிகளும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டுதலாய் போகிறது என்று வசனம் சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. ரெண்டாவது, நாம் செய்கிற தான தர்மங்கள் பரலோகத்துக்கு போகிறது. யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது பேதருடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் இந்த தபித்தாளுடைய ரெக்கார்டை எடுங்க பண்ணியிருப்பார். தேவதூதருடைய தபித்தாளுடையக்காக பேதர் இவ்வளோ கருத்தாக ஜெபிக்கிறாரே, செத்து போன அவள் உயிரோடு வரணும்னு ஜெபிக்கிறாரே, தபித்தாளை பற்றி ரெக்கார்டு புக்கு கொண்டு வாங்க, ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வாங்கன்னா என்ன செய்திருக்கிறா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, ஷீஷியா இருந்தா. இவ சுயநலமால நிறைய பேர் ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறா. இயேசுக்கு ஷீஷியான ஊழியம் செய்து நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறா. ரெண்டாவது, நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாள். ஏழைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்த அவளுடைய லிஸ்ட்டு நிறையா இருக்குது. இவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கிறாள். ஆண்டவர் பார்த்தார், பேதரு ஜெபிக்கிறதுல நியாயம் இருக்கிறது, அவன் உயிரோடு இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள். பேதனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவங்க தபித்தாள் உயிரோடு எழும்பட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார். அவங்க மூலமாக பிரயோஜனம் உண்டாகிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும். ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருகப்பட வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும், நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சுயநலமாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. சுயநலமாய் இருக்கிற ஆட்களுக்கு தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ண வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுவார். மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஒரு காரியம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் நடந்து பெருகின. மூன்றாவது, ஆண்டவர் சபையை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் பெருகிற்று. எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கும் போது, பெந்தெகோஸ்து நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 120 பேரில் ஆரம்பிக்கப்பட்ட சபை சாயங்காலத்தில் 3120 பேராக சபை பெருகுகிறது. அப்போ முதல் நாளிலே 3000 ஆத்மா சேர்க்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை பெருக ஆரம்பிக்கிறது எருசலேமில். இப்போ 8000ஐயும் தாண்டி விட்டது சபையில். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் எருசலேமில். முதல்ல 3000, 5000, இப்போ திரளான ஸ்திரீகள் புருஷர்கள். முதல் நாளில் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், முதல் நாளில் 3000, ரெண்டாவது நாளில் 5000. இன்றைக்கு எண்ண முடியல, கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, எத்தனை ஆயிரம்னு சொல்ல முடியல. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் சபை வளருகிறது. அதான் ஆண்டவருடைய விருப்பம். சபைனா வளர்ந்து பெருகணும். அந்த சபை வளர்ந்து பெருகுகிறது. ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபை பக்கம் திரும்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எண்ண முடியலை, நிறைய ஆயிரக்கணக்காக வந்து விட்டார்கள். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் திரளான விசுவாசிகள் என்று நாம் 31, 32 வாசிக்கிறோம். அப்பொழுது எருசலேமிலே 24,000 விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் வருவதற்குள்ள 24,000 விசுவாசிகள் எருசலேமிலே.
அப்போ சபை வேகமாய் வளர்ந்து பெருகுகிறது. புதுசு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். தினமும் ஞானஸ்நானம், தினமும் ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க, தினமும் புது ஆத்மா ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை வளர்ந்து பெருகுகிறது. அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது சமாரியாவுக்குள்ளே சபை பரவுகிறது. சமாரியாவுக்குள்ளே 9ஆம் அதிகாரம் வருவதற்குள்ளாக யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் முழுவதிலும் எல்லா இடத்துல சபைகள், எல்லா கிராமத்திலும் பட்டணத்தில் சபைகள் வளர்ந்து பெருகுகிறது. எருசலேமிலே பிரம்மாண்டமான சபை வளர்ந்து பெருகிவிட்டது. இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த இயேசு நம்முடைய சபை இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், பந்தல் நிரம்பி விட்டது என்று நாம் சந்தோஷப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இது வரல. இதை விட 10 மடங்கா பெருகணும், 100 மடங்கா பெருக வேண்டும். என்னால் ஏராளமான ஆத்துமாக்கள் வெளியில் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபை வளர்ந்து பெருகணும், அதான் தேவனுடைய திட்டம். இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நீங்கள் பெருக வேண்டும். இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நீங்கள் பெருக போகிறீர்கள். அதுதான் ஆண்டவர், சபை வளர்ந்து பெருகிற்று. அப்ப ஆண்டவருடைய விருப்பாரு. நீங்களும் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உண்மையாவா? அல்லேலூயா. நாங்கள் 50 பேர் இருக்கும்போது பாஸ்டர் கூட நல்ல பழக்கம், எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் தெரியும், நல்லா இருந்தது. இப்போ இவ்வளோ பேர் வந்தவுடனே பாஸ்டருக்கு எங்களே தெரிய மாட்டேங்குது, பாஸ்டரையும் பார்க்க முடியல. நான் கொஞ்சம் பேராக இருந்தால் பரவாயில்ல, அதனாலே சிலருக்கு சபை வளர்றது பிடிக்காது.